கிருஷ்ண பகவானையே மிரட்டி வரம் வாங்கியவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஜகத்தினை ஆளும் விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ஒருவரான கிருஷ்ணன் தனது பால்ய வயதில் செய்த குறும்புகளும் லீலைகளும் ஏராளம். அதிலும் கோபியர்களின் வீட்டில் உள்ள பானைகளை உடைத்து அதில் உள்ள வெண்ணெயை திருடி தின்பதில் கண்ணனுக்கு அலாதி ஆனந்தம் உண்டு. அப்படி ஒரு முறை கண்ணன் வெண்ணெயை திருடி தின்ற விஷயம் கேள்வியுற்ற அவனது தாய் யசோதை கண்ணனை தேடிக் கொண்டிருந்தாள். இதை அறிந்த கண்ணன் ததிபாண்டன் எனும் நண்பனின் வீட்டில் சென்று மறைந்து கொள்ள இடம் கேட்டார். உடனே ததிபாண்டனும் கிருஷ்ணரை ஒரு தாழியினை கொண்டு மூடி வைத்து விட்டார். அப்போது அங்கே வந்த யசோதை கண்ணனை பற்றி கேட்க தனக்கு தெரியாது என கூறி கண்ணனை காப்பாற்றி விட்டான் ததிபாண்டன். பிறகு யசோதை சென்றதும் கண்ணன் தன்னை இந்த தாழியிலிருந்து வெளிக்கொண்டே வருமாறு கேட்டார். ஆனால் ததிபாண்டனோ, கண்ணா, நீ சாட்சாத் அந்த திருமாலின் அவதாரம் என்பதை நான் அறிவேன். ஆகையால் எனக்கு நீ பெறவாத நிலையை வரமாக கொடுத்து சொர்க்கத்தில் இடம் அளித்தால் நான் இந்த தாழியிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என கூறினான். இதை கேட்ட கண்ணனும் சிரித்துக்கொண்டே அந்த வரமே உனக்கு அருளினோம் என்று கூறினார். இதனால் அகமகிழ்ந்த ததிபாண்டன், கண்ணா, எனக்கு மோட்சம் பெற உதவியாக இருந்த இந்த தாழிக்கும் மோட்சம் அளிப்பாயாக என வினவினார். உடனே கிருஷ்ணர் அந்த தாழிக்கும் மோட்சம் அளித்து வரம் அருளினார் என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது.